வீடியோஸ் ஒரு வீடியோஸ் நம்ம நார்மல் இன்டர்வியூ நான் சொல்லியிருக்கேன். நான் இது சி வீடியோஸ் ஒரு வீடியோ அவங்க மலையாள படமாக கிடைக்கும். அப்படி வாங்கி தொடர்ந்து ஒரு 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 10-15 மலையாள படமாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு ரொம்ப பக்கத்தில் கல்ச்சர் இருக்குது, மொழியும் புரியும், சப்டைட்டில் பார்க்க வேண்டாம், ஆக்டர் வேறு நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ அப்படி நான் பார்த்து கற்றுக்கேன். அப்புறம் இங்கே இன்னொரு விஷயம் நான் அழகாக சொல்ல விரும்புகிறேன். நான் பினராயி விஜயன் சாரோட ஒரு 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 ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன். சார் ஒரு சிஎம் வரும்போது எந்த சத்தம் ஒரு பெரிய பில்டப் எதுவுமே இல்லை. அவர் வாட்டுக்கு வந்தாங்க. நான் மேடையில் இருந்தேன். இன்னசென்ட் சார் இருந்தார் என் பக்கத்தில். அவர் கேட்டால் விஜய்க்கு போனோம் இல்லை அப்படின்னா, ஆமாம் சார் ஃப்ளைட் சார்ன்னு. சிஎம் இருக்கிற ஸ்டேஜில் எனக்கு ஃப்ளைட் இருக்குன்னு எனக்கு முக்கியம் கொடுத்து விஜய் நீங்கள் பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார், உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எந்த விதமான ட்ராவும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்தது. நான் அது லைஃப்பில் வந்து நான் இப்படி ஒரு 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 பொலிட்டிக்கல் லீடரை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அமைதியாக நடந்தது வந்து எனக்கு வந்து பெரிய ஆச்சரியம். இப்போயும் நாங்கள் சினிமாவில் வந்து ஒரு அரசியல்னு ஒரு சீன் எழுதுனா அதுக்கு நாங்கள் எவ்வளோ பில்டப் எழுதணும்னு இருக்குது. ஓகே ஓகே, நான் வேறு யாரையும் சொல்ல முடியாது, அதனால் சென்ட்ரலாக சொல்கிறேன். ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அது நேரடியாக நான் அனுபவப்பட்டது அது. ஸோ தட் வாஸ் அ வெரி குட் மூமெண்ட். அது எதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நான் முக்கியமாக அதை ஏன் சொல்கிறதுக்கான காரணம், சம்டைம்ஸ் வந்து ஆக்டர் வந்து அப்படியே வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சாப்பிடுறது அது பப்ளிக் இருக்க சொல்ல. சினிமா ட்ரை பண்ணுற பசங்கள்கிட்ட அது இருக்குது. என்னை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க சார். ஆக்டர் வந்து ரொம்ப தாட் ப்ராசஸ் இருக்கணும்னு நான் வந்து வரவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆக்டர் வந்து ஒரு சீனை ஒரு 14 வருஷம் இல்லை, எனக்கு ஒரு வருஷம் தெரியும். அந்த ஒரு வருஷனில் என்ன எனக்கு கிடைக்குது. ஆனால் அவருக்கு 14 வருஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை சார். அப்போது எவ்வளோ சீக்கிரம் அந்த கதையை புரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ சீக்கிரம் அதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு ஒரு ப்ராசஸ் நடக்குதுல்ல. அதுக்கு தான் கேள்விகள் எல்லாமே. அதுதான் இம்ப்ரூவைசேஷனுங்கிறதுலாம். அதில் நிறையா செய்யப்பட்டு ஒரு 200-300 சொல்கிறோம், இல்லை 10-15 சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க சார். அதில் பாதி இல்லை 70% தப்பாக தான் இருக்கும், அப்படியா இருக்கும். மேபி 4-5 உட்காரலாம் சார். மற்ற எல்லாமே டேரக்டர்ஸ் தெரியும், இது கதைக்கு செட் ஆகாது, இது தப்பாக இருக்குது, வேணாம். பட் பை ஆஸ்கிங், பை டூயிங் சச் திங்ஸ் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஹவு மச் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் அபவுட் த ஃபில்ம் அண்ட் த கேரக்டர். ஸோ அதை வச்சு அவர் எனக்கு வேறு ஃபீட் பண்ணுவார். இப்போ ஒரு சீனில் செய்யப்பட்டு ஏதோ ஒரு சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது நான் ரொம்ப தப்பாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க சார். அதில் அவர் தெரிஞ்சிடும் எனக்கு கதை சரியாக புரியலன்னு. அது கரெக்ட் பண்ணுறது மற்ற சீனுக்கு சேர்த்து சப்போர்ட்டாக இருக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டர் இந்த ஃபில்ம். ஸோ அது ஜென்ரலாக எல்லார்ட்டையும் இருக்கும். நாட் ஓன்லி வித் அன் ஆக்டர், சினிமோகிராஃபர், எல்லா எடிட்டர்கிட்ட எல்லார்ட்டையும் இருக்கும். ப்ரொடியூசருக்கு தான் சொன்னார். ப்ரொடியூசரும் அந்த சென்சருக்கு போய் தான் குரங்கு முடிச்சுட்டு அவர் கமிட் பண்ணுறாரு. கமிட் பண்ணி அவர் சில விஷயங்களை சொல்லுவார். இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வச்சுக்கலாம், பார்த்துக்கிறோம். இந்த மாதிரி யாருக்கு என்னென்ன தோணுதோ சொல்லுவாங்க. இதில் தேவையானது தேவையில்லாத எதுன்னு அதை டிசைட் பண்ணுறது தான் டைரக்டரோட வேலை. பட் எல்லா சைட்லையும் எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்ரலாக.